வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நம்ம டெட்ஃபால் ஃபைனிங்கில் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பக் வோல்டேஜ்னா என்ன, அதை எப்படி செக் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். இன்றைக்கி அதை பற்றி ஒரு லைவாக ஒரு எக்ஸாம்பிளோட நான் வந்து இன்னும் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முன்னாடி வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு கிளியராகவே புரியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு பவர் ஐசி எடுத்திருக்கேன். இது வந்து எஸ்பிஆர்டி ஏன் எடுத்திருக்கேன் அப்படின்னா, இது வந்து அதிகமாக வந்து நம்ம பழக்கப்படாத ஒரு பவர் ஐசியை எடுத்து பண்ணுவோம் அப்படின்னு. எஸ்பிஆர்டி அப்படிங்கிறது ஸ்பெக்ட்ரமோட ஒரு பவர் ஐசி, SC2721G அப்படிங்கிற ஒரு பவர் ஐசி. இதை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 5 காயில் இருக்கும். 5 காயிலும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லைனுக்கும் VDD, VPA, VDD கோர், ARM Gen 1.4, VDD 1.85. இப்போ இந்த மாதிரி நம்ம பேரெல்லாம் சொல்கிறோம்ல, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்கிமேட்டிக் தெளிவாக தெரியணும். ஸ்கிமேட்டிக் தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களால் வந்து மொபைல் மதர் போர்டு மட்டும் இல்லை, உங்களால் ஸ்கிமேட்டிக் உள்ள வேறு மதர் போர்ட்ஸ், அதாவது லேப்டாப், வேறு ஏதாவது கேஜெட்ஸு, உங்களுக்கு வந்து ட்ரோன்லாம் கூட இப்போ வந்து நமக்கு வந்துருச்சு, கீக்கு வந்திருக்கு, ECM போர்ட்ஸு, இந்த மாதிரி போர்ட்ஸ் எல்லாம் கூட உங்களுக்கு ரீட் பண்ணுறதுக்குங்கிறது ஒரு எளிமையாக இருக்கும். அப்போ மொபைல் சர்வீஸில் நீங்கள் கற்றுக்க வரும்போது ஸ்கிமேட்டிக்கை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபீல்டில் ஒரு அப்கிரேடுக்கோ, இல்லை நீங்கள் ஃபியூச்சரில் வந்து நான் ஐஃபோன் வந்து கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா இந்த ஸ்கிமேட்டிக் தெளிவாக தெரிஞ்சிச்சு, ஆண்ட்ராய்டோட தெரியுன்னா உங்களுக்கு ஐஃபோனோடதும் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து பண்ண முடியும். நம்ம வந்து இந்த மாதிரி லைன்ஸு எப்படி ட்ரேஸ் பண்ணுறது, இதுதான் வந்து ஃபுல்லாக ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். இப்போ இந்த 5 காயில் இருக்குது. இந்த 5 காயில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எல்லா காயிலையும் நமக்கு வேல்யூங்கிறது ஒன்று வருது. ஏதோ ஒரு வேல்யூ 200, 300, 50, 100 அந்த மாதிரி. எனக்கு இந்த ஒரு காயிலில் மட்டும் 00 வருது. இதுதான் நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம், இது வந்து ஷார்ட் அப்படின்னு. அப்போ இந்த VDD கோர் அப்படிங்கிறது எனக்கு டைரெக்டாக 00 வருது அப்படின்னா எனக்கு இந்த லைனுங்கிறது ஷார்ட்டில் இருக்குது. அப்போ வேல்யூ வந்தால் ஷார்ட் கிடையாது, வேல்யூ இல்லை அப்படின்னா எனக்கு 00 வந்துச்சு அப்படின்னா லைன் வந்து எனக்கு ஷார்ட்டில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ இது பேர் பார்த்திங்க அப்படின்னா பக் ஹோல்டு ஃபெயிலியர். இப்போ லாஸ்ட்டு சொன்ன மாதிரி தான். இப்போ இந்த பக் வோல்டேஜ் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஃபோனு 99% டெட்டுன்னு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், அதோட தான் போட்டிருக்கேன். ஆனால் இங்கே 99%லாம் டெட்டு கிடையாது. கோர் ஷார்ட் அப்படின்னா 100% டெட்டில் தான் இருக்கும். லாஸ்ட் வீடியோவை தான் அப்படியே நான் வந்து காப்பி பண்ணி போட்டு இது எடிட் பண்ணதுனால 99% டெட்டு அப்படியே இருக்குது. VDD கோர் அப்படிங்கிற ஒரு வோல்டேஜ் ஷார்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக டெட்டில் தான் இருக்கும். இப்போ இந்த பக் வோல்டேஜோட லைனை வந்து நம்ம ட்ராக் பண்ணணும். ட்ராக் பண்ணி இஷ்யூ என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். இதோட கன்சியூமர் யார் அப்படின்னா, கோரோட கன்சியூமர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பவர் ஐசி இந்த காயில் வழியாக எதுக்காக இந்த வோல்டேஜை ப்ரொடியூஸ் பண்ணுது, சிபியூவில் உள்ள கோருங்கிற ஒரு மெயின் செக்ஷனுக்காக தான் இதை ப்ரொடியூஸ் பண்ணுது. லைனில் உள்ள கெப்பாசிட்டரை செக் பண்ணணும். இப்போ இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சிபியூக்குள்ளே இந்த மாதிரி டாட் வந்து இருக்கும். உங்கள் பவர் ஐசியிலேருந்து கண்டிப்பாக ஒரு பக் ஆயில் போட்டு பக் ஆயிலேருந்து அவுட்புட்டை எடுத்திருப்பாங்க. கோருங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹை கரண்ட் உள்ளது. கண்டிப்பாக ஒரு பால்ஸ்லாம் வராது, மல்டிபிள் பால்ஸ். நான் இங்கே 3 தான் போட்டிருக்கேன். கோர்லாம் பார்த்தீங்கன்னா 10 பால் 15 பால்ஸ் வரைக்கும் நமக்கு கனெக்ட் ஆகும். இப்போ எனக்கு இங்கே லைன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பவர் ஐஸ்லேருந்து சிபியூக்கு டேரெக்ட்லாம் இருக்காது. கண்டிப்பாக ஃபில்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா கெப்பாசிட்டர்ஸை இந்த மாதிரி போட்டு கிரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி மல்டிபிள் கெப்பாசிட்டர் இருக்கும். நான் இங்கே 7 கெப்பாசிட்டர் போட்டிருக்கேன், 10 இருக்கும், 15 இருக்கும். அது அந்த லைனோட ஃபில்ட்ரேஷனை பொறுத்து. காஸ்ட்லி ஃபோன்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய கெப்பாசிட்டர்ஸ் போட்டிருப்பாங்க. அப்போ இந்த கெப்பாசிட்டர்ஸ் ஒரு பக்கம் கிரவுண்டில் இருக்குது, ஒரு பக்கம் சப்ளையில் இருக்குது. இப்போ இதில் ஏதாவது ஒரு கெப்பாசிட்டர் எனக்கு மட்டும் ஷார்ட் ஆகிட்டு அப்படின்னா என்ன நடக்கும், இந்த கிரவுண்டு பார்த்திங்க அப்படின்னா அழகாக மேலே போய்ட்டு இந்த காயிலோட ஒரு பக்கத்தில் வரணும். காயில்னால் நார்மலாக இந்த பக்கம் கிரவுண்டு அந்த பக்கம் கிரவுண்டு தான். இப்போ நீங்கள் டைடோலியை செக் பண்ணும்போது எனக்கு 00. இப்போ என்ன நடந்திருக்கு, லைன் வந்து ஷார்ட் அப்படின்னா உங்களோட கெப்பாசிட்டர் ஷார்ட்டில் இருக்குது. இப்போ கரண்ட் ஸ்டேஜில் நான் போட்டிருக்க டயக்ராமில். ஆனால் ஷார்ட் வந்து கெப்பாசிட்டர் மட்டும்தான் இருக்குமா அப்படின்னா கிடையாது. ஷார்ட் வந்து உங்கள் பவர் ஐசியிலையும் இருக்கலாம். காரணம் என்ன, உங்கள் பவர் ஐசி தான் இந்த ஏரியாவோட இன்புட்டு. சிபியூவும் இருக்கலாம். காரணம் என்ன, சிபியூ தான் உங்களோட அவுட்புட். நமக்கு கெப்பாசிட்டராக இருந்தால் வேலைங்கிறது ஈஸி, பவர் ஐசியாக இருந்தாலும் வேலைங்கிறது ஈஸி. சிபியூவாக இருந்தால் வேலை அதிகம். இதுவே சிபியூ உள்ள இன்டர்னலாக ஷார்ட் ஆகிருக்கு அப்படின்னா அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெக்கவர் பண்ணுறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. அப்போ பவர் ஐசி சைடோ கெப்பாசிட்டி சைடோ இருந்தால் நம்ம அந்த ஃபால்ட்டை வந்து ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம்.
நம்ம லாஸ்ட் இதில் வந்து பக் வோல்டேஜ்னா என்ன எப்படி செக் பண்ணதுன்னு போட்டோம். இப்போ லைவாக வந்து ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக நம்ம வந்து சொல்லியிருக்கோம். இது ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பக் வோல்டேஜ்னா என்ன அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்னும் வந்து இந்த பவர் செக்ஷனை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸாக பார்ப்போம். நம்ம வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மொபைல் ஃபால்ட் ஃபைண்டிங், அதாவது டெட் ஃபால்ட் ஃபைண்டிங்கில் ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் படிச்சிருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து ஃபால்ட் ஃபைண்டிங் பண்ணுறது அந்த கற்றுக்கிறதுங்கிறது இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இந்த மொபைல் சர்வீஸில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக அவங்க வந்து ஷோ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன தான் நம்ம வந்து சர்வீஸில் பார்த்திங்க அப்படின்னா எக்கச்சக்க பேர் போய் படிச்சுட்டு வந்தாலுமே மொபைல் சர்வீஸ், அதாவது சிப் லெவலுங்கிறத நம்ம டீப்பாக வந்து பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன் அப்படின்னா அங்கே போகிற டைமிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. அந்த டைமுக்குள்ளே நம்ம கற்றுக்கிட்டு நம்ம பண்ணும்போது நம்மளால் வந்து ஒரு லெவலுக்கு மேலே நம்மளால் வந்து பண்ண முடியறதில்ல. அதனால் இந்த வீடியோஸ்லாம் கண்டிப்பாக வந்து ரெஃபர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.